பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த மகர ராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது, எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ஏன்னா நில ராசி நீதி நேர்மையை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எல்லா இடத்துலையும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகம். பொதுவாகவே இந்த மகர ராசி பெண்கள் ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடியவங்க, தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க. ஆனால் பொறுமையாக தான் செய்வாங்க, வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப கம்பீரத்தோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து தோய்ந்து உட்கார மாட்டாங்க, வீறு கொண்டு எழக்கூடியவங்க. மனதில் பலவிதமான போராட்டங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மனதில் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய போராட்டங்கள் நிறைய இடர்பாடுகளை இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசியில் இந்த மகர ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை உட்காந்து சரி இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கஷ்டம் அப்படின்னு உட்கார மாட்டாங்க. சரி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். மற்ற ராசிகளோடு ஒப்பிடும்போது இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நில ராசி ரொம்ப பொறுமையாக சரி விடுங்க அடுத்ததை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக நெருங்கினா தான் இவங்கக்கிட்ட இவங்களுடைய மனநிலையை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அந்த அளவுக்கு வெளியில் வந்து அதிகம் வெளிப்படையாக எதையும் பேச மாட்டாங்க. ஏன்னா பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே மற்றவங்ககிட்ட அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க. முடிந்த வரை ரொம்ப பொறுமையாக ரொம்ப அரவணைப்பாக எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதிரிக்கு கூட ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது. ஆனால் கோபம் வந்தால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு கோபம் ஆக்ரோஷமாக இருக்கும். ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப நாகரீகமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுடைய குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகாதிபதி சுக்கிரன் வாரத்தில் லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெற்று அமரப்போகிறார். வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, தொழில் அமைக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஏற்ற காலம் வருகின்ற வாரம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரம். ஏன்னா கடந்த 7.5 ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. 7.5 சனி முடிந்தும் கூட உங்களுக்கு நிறைய தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்கள்லேருந்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பிற்கு குரு பகவான் 27ஆம் தேதியிலிருந்து நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறார். சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வருகின்ற நாட்கள் சரியாக போகுது. குறிப்பாக உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்துகிட்டு இருந்துக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. உறவுகள் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை நடைபெற போது நல்ல ஒரு யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். அந்த புதிய ஒப்பந்தங்கள் மூலிமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். குரு
நேர் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். அதோடு கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும், பணியில் சம்பள உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள், சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உறவினர்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சுபகாரியத்தில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன், ஆனால் அதற்கான வரன் நல்லா அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனாலும் இந்த மாத இறுதிக்குள்ளேயாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன ஏமாற்றங்களை தந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யோக பலனை தருவாங்க. அவசரம் காட்ட வேண்டாம், ரொம்ப பொறுமையாக இருங்க. அன்றாட பணிகளை கரெக்டாக செய்து முடிங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கடைசி நேரத்தில் கூட சில வாய்ப்புகள் உங்களை கை நிலுவி போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி உங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் ஏற்படும், ஞாபக மறதி ஏற்படும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. ஏன்னா 2ல் சனி ராகு இணைந்திருக்கிறாங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை உங்களையே அறியாமல் நீங்கள் பேசிடுவீங்க. நீங்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க தான், ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களையே அறியாமல் சில இடத்துல தவறுதலாக தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க. அது மற்றவங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும். கவனமாக செயல்படுறது நல்லது. வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. இந்த மகர ராசி என்பர்கள் கால பைரவரை வழிபடுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்களோ அவங்களாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. கால பைரவரை வழிபடுங்க. ஏன்னா பகைவர்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீக்கக்கூடியவர் கால பைரவர். அதனால் கால பைரவரை வழிபடுங்க. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ஆத்மகாரகன் சூரியன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இதனால் வரையிலும் எதெல்லாம் கஷ்டமோ பிரச்சனையோ சங்கடமாக இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி இந்த சோதனையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் ரொம்ப நாளாக புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் இறங்குங்க. அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு தகுதியான வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் அக்டோபர் 27 முதல் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார். அதனால் வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும் போது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவும் உங்களுடைய குலதெய்வத்தோட ஆதரவும் இருக்கிறனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாணக்காரகன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்குறார். இதுவரை எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாகவும் பிரச்சனையாகவும் போராட்டமாகவும் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களில் சகோதரர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நல்ல ஒரு வருமானத்தை தருவார். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் நவம்பர் 3 வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு யோக பலனை தரும். வருமானம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தேடி ஒரு சிலருக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய நிலை கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. சில சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக வருகின்ற
வருகின்ற நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க. ஒரு முறை முடிந்தால் திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த